கைஸ் இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி இந்த வீடியோக்கும் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் பிளாக் சேலஞ்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓட சீக்கிரம் ஓட. நீயே உடைக்க வேண்டியதானே. சரி நானே உடைக்கிறேன். பறக்கிறோம். கொட்டை கொட்டை டிஷ்கம் டிஷ்கம் ஆப்பிள் எனக்கு ஆட்டை போட்டான். பசியில இருந்தா சாப்பிட்றேன். இப்பதான்டா வந்த அப்புறம் எப்படா ஹங்கர் பார் குறையும். ஆனா சாப்பிட்டா உண்மையாலுமே கோழியா அதான் சோறுடா. வேணாம் எனக்கு. இதுக்கு மாதிரி டர்ட் யூஸ் பண்ணக்கூடாது சரியா? ஏய் வாட்டர் பக்கெட். உன்னத்தையும் காண எல்லாத்தையும் உறுதிட்டான். நான் ஏன் குச்சி வரேன்? நான் ஸ்லாப் செஞ்சு இப்படியே மைண்ட் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளைன்ஸ் அன்லாக் ஆகிடுச்சு. பிளைன்ஸ் அன்லாக் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு நிறையா மாப்ஸ் அண்டு நிறையா ஓக் லாக் நிறைய சாப்லிங்லாம் கிடைக்கும். இதனால போதும். டர்ட் வந்தா மட்டும் கலெக்ட் பண்ணி வை. ஏபேல் மாடு அடே கொஞ்சம் இந்த மாட்டை அந்த பக்கம் ஓட்டி போனீங்கன்னா நல்லா இருக்கும். கோழி வரலாம் பாருங்க ஓட்ட வேண்டியதான். தப்பான ஆங்கிள் கட்டி கொடுத்துனே பரவாயில்ல. மஷ்ரூம் உட்டு பத்தல உட்டு நிறைய இருக்கு. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் 2xல வச்சுட்ருப்பேன். எனக்கு கொஞ்சம் தேவையில்லாத இடம் காட்டி இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்த நான் வச்சுட்ருப்பேன். இப்போ ஒரு விஷயம் நடக்கும் பாருங்களேன். என்ன ஆகுது, நான் வாட்டர் பக்கெட் வச்சிட்டேன்னா அங்கே ஒரு மாடு கீழே விழுந்துச்சு. யாரா தள்ளி விட்டது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த மாடு அது என்னையே பார்க்குது. நான் என்ன பண்ணேன், இதையும் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அதையும் தள்ளி விடலான்ட்டு அதையும் அடித்து தள்ளி விட்டேன். அவ்வளோதான், தள்ளி விட்டாச்சு. இப்போ இந்த பண்ணி மட்டும்தான் சோலோ வாங்கி சுற்றிட்டு இருக்கு. இல்ல இங்க ஒருத்தர் நின்று அலுமி டெக்னோ பிளேட் நெவர் டைன்னு சொல்லிட்டு கொண்டுறான். ஒன்னுட்டியாடா? இல்ல அது இருந்துட்டு போகுது. அவங்க டெக்னோ பிளேட். நானே கொண்டுறேன். ஏய் டெக்னோ பிளேட் கொண்டு சும்மா வாய் வார்த்தை சொல்லிட்டு ஆடு வச்சுக்கோ. அது இங்க வருது கரெக்டா. நான் மைண்ட் பண்ணி பாதி பிளாக் உடைக்கிறப்ப வந்து ஓடையில வருது. நீ ஒரு மர்டர் பண்ணிட்ட. இந்த இடத்துல ஏன்டா கிளையில் மைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் சரின்ட்டு போயிட்டு ஒரு பிக்காக்ஸ் ஒரு சவால் செய்யலான்ட்டு அவன்கிட்ட உட்டு வாங்குறதுக்காக போனேன். போதும் அது நீ வச்சுக்கோ. ஒரு பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கோ. இந்த கோட் வேணுமா? கோட் ஆக்சஸ் செஞ்சிருக்கலாம். நீ கண்டிக்கலாம் வை. பறக்குதே பரவாயில்ல பறந்து போய் மறுபடியும் ஒரு சம்பவம் கைஸ். இந்த ஆடு போய் அந்த ஆடை தள்ளுற மாதிரி போச்சு. நான் தள்ளி விட்டுருச்சோன்னு நினச்சி இப்படி திரும்பி பார்த்தா அந்த ஆடு குதிச்சு அங்கே போயிடுச்சு. இந்த இருந்து அந்த டிஸ்டன்ஸ்க்கு அது எப்படி குதிக்கும்? எனக்கு இதுதான் ஒரு மர்மமாக இருந்தது. இந்த இடம் போயிட்டுருக்கப்ப நான் என்ன பண்ணேன், சரி தேவையில்லாத பாடலாம் ஸ்கிப் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் போட்டோம் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்கிப்பை போட்டேன். சாரி அடுத்த ஆடை கொண்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக ரெண்டு மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப என்னாச்சும் ஒரு மஷ்ரூம் மாடு வந்துச்சு. சரி மஷ்ரூம் மாடாச்சு, இதை வச்சு ஸ்டூ செஞ்சு குடிக்கலாம், ஸ்டூ வச்சு நம்மளுக்கு இன்ஃபினிட்டாக ஃபுட்டு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதை கூட்டிகிட்டு போயிட்டு இதை நானே பிரேக் பண்ணிடலாம். சரி அவன் தானே இருக்கான், அவனுக்கு பிரேக் பண்ண கூப்பிடும் அப்படின்னு கூப்பிட்டேன். அவன் என்ன பண்ணான்னு நீங்களே பாருங்கள். அது மேலே எப்படா ஏறும்? இந்த ஃபென்ஸையாவது பிரேக் பண்ணுறா அப்படின்னு சொன்னதுக்கு ஃபென்ஸை பிரேக் பண்ண பார்த்தா கீழே ஸ்லாபை பிரேக் பண்ணிகிட்டு இருக்கான்.
சரி நானே உடச்சி நானே உள்ளே போயிட்டேன். ஆனால் என்னாச்சு, இந்த மாடு பையன் வரமாட்டேன்ட்டான். இந்த மாட்டை அடைக்கிறக்குள்ளேயே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. அப்புறம் இதை உடச்சி நாங்கள் அடைச்சிட்டோம். டக்குன்னு அடை பார்க்கலாம். தள்ளி விட்டு ஒரு அடைச்சு நீ உள்ள இப்போ நான் வெளியே வந்தால் அது வெளியே வந்துடும். ரொம்ப பெரிய சரி, இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப நேரமாக மைண்ட் பண்ணிட்டு இருந்தங்காட்டி அந்த பார்ட்டை மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்னொரு ஆடு அவன் இங்க வழி வச்சுக்கிறேன் பாரு. இது மேல ஃபென்ஸ் மேல ஏறிப்போம். வெயிட் பண்ண வீட்டு எடுத்துக்கிறேன். கம்மியா இது மேல அவரால் ஏற முடியலையோ. ஏறுவார் போ. எப்படி ஆமாம் ஃபீடு. இப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபீடு, இதுக்கு ஒரு ஃபீடு. தலைவர் உள்ள வந்துருவாரு. இங்க ஒரு ஓட்டையை போட்டு நான் வெளில வந்தேன். டக்குன்னு யா குட்டி ப்ரோ. ஹோலி ஷிட். அதுவே இந்த ஸ்லாப் ஹைட் தான் இருக்கு, அதனால ஏற முடியுமா? ஏறுது. யோ பறக்கறாயா. ஈரா உள்ளது அவளும் வந்துட்டான். விட்டுரு. இது பிரச்சனை இல்லை, நீ எவன் வந்தாலும் அவன் கொண்டுரு. இப்ப நம்மளுக்கு வந்து சரி, ரொம்ப நேரமா இந்த இடத்துல மைண்ட் பண்ணிட்டு இருக்கமே, இந்த இடத்த ஒரு டைம் லேப்ஸா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டைம் லேப்ஸா போட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வானம் கலர்லாம் மாற ஆரம்பிச்சிது. அப்போ ஏன்னு தெரிஞ்சிச்சு காலையில் ஆகுதுன்னு. இப்படி தான் நம்ம டே 1 முடிஞ்சுது. டே 1 நம்ம பண்ணது இவ்வளோ தான். போட்டு இன்னும் இங்கே வளர மாட்டேங்குது. டே 1 காட்டல, சூரியன் வந்தால் தான் காட்டும். காலையில் ஆவலன்னு. அப்போ நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபார்ம் சேர்க்கா ஒரு இடத்த விட்டு விட்டுவே. அதான் இந்த இடம் இருக்கு. சரி, இருந்த பொருளெலாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், செஸ்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஸ்ஸில் வைக்கலான்ட்டு போனேன். செஸ்ஸில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவன் மைண்ட் பண்ணான், நானும் மைண்ட் பண்ணேன். 2 பேரும் மாற்றி மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா மதியான நேரம் போல் மைண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ பெட்ராக் வந்தது. அவ்வளோதான். அப்படியே பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அடுத்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 30 செகண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னங்காட்டி நம்ம 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்கிரேட் ஆகட்டும். இந்த இடத்துல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கட்டு. நானே கட்டுறேன். உட் இருக்குதுல்ல நிறையா? உட்டு நிறையா இருக்காது, கம்மி தான் இருக்கு. ஒரு 12 ஓக்கு, அப்புறம் பீச் விட்டு ஒரு 9 இருக்கு. சரி, இங்கிட்டு வா. லாகு ரேங்கால லாகா இருக்கு. அங்கே இருக்கு பிளாட்ஃபார்ம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5x5 கட்டி அந்த இடத்துல வந்து ஃபார்ம் பண்ணு. திடீர்னு பார்த்தா ஒரு ராக்கெட் சவுண்ட். என்னடான்னு பார்த்தா அண்டர் கிரவுண்ட் அப்கிரேட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம நினச்ச மாதிரி அப்கிரேட் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நான் சரி நான் மெயின் பண்ணுறேன், நீ போய் அதை கட்டு அப்படின்னு சொன்னங்காட்டி சரின்ட்டு அவனும் கட்டுறதுக்காக அதை எடுத்துகிட்டு போயிட்டான். கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். கிராஃப்டிங் டேபிள் கீழே வந்துருச்சு. அது இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயன் நல்லா
மிதக்கிறானு. ஏய் கண்ணு தெரியல கண்ணு தெரியல கண்ணு தெரியல. 2 பேருமே செத்து போயிட்டீங்க ஒரே டைம்ல. ஆமா, இந்த சாமி வந்தான்னு சொல்ல வேண்டியதுதான்பா. எனக்கு இப்போதைக்கு இந்த இடத்த ஏதாவது பண்ணணும். அந்த பழைய மாதிரி அந்த மாதிரி பண்ணிடலாமா? வேண்டாம், நான் கொஞ்சம் தூரமா நின்று மைண்ட் பண்றேன். அண்டர் கிரவுண்டில் விட்ட சரி, நானும் அப்படியே மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேங்க. மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப என்னாச்சு, ஒரு ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப டப்புன்னு 2 பேர் வந்தாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்கெலிட்டன்ஸ். அவங்க வந்து என்னை பட்டு பட்டு நட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு, நானும் விழுந்துட்டேன். ஓகே, கொண்டாச்சு. சரி, அப்படியே ரீஸ்பான் ஆகிட்டு சரி நான் மறுபடியும் என் வேலையவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், மறுபடியும் ஸ்கெலிட்டன்ஸ் வந்துட்டாங்க. சரின்ட்டு அவன் ஒருத்தனை தானே, ஒருத்தங்காட்டி ஈஸியாக அடிச்சிட்டேன். அடித்து முடிச்சுட்டு மறுபடியும் மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கப்ப திடீர்னு ஒருத்தர் வந்தார், குட்டி மாடு. அதுவே உள்ளே போகுது. நான் ஷாக் ஆகிட்டேன். அப்போ தான் ஒரு காமெடி நடந்துச்சு. அது திரும்பி என்ன பார்த்து வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்ண? ஹலோ, எனக்கு இந்த இடத்துல செஸ்ல இருந்து ஒரு ஷூ கிடச்சிது. என்னடா ஷூ மட்டும் வச்சுட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா? எனக்கு நான் மைண்ட் பண்ணிட்டு இருந்ததில் ஃபுல் செயின் ஆர்மர் கிடச்சிருச்சு. சரி நான் அவன்கிட்ட போய் காட்டலாமேன்னு காட்டிகிட்டு இருந்தப்ப காபிள் ஸ்டோன் கேட்டான். கொஞ்சமா ஸ்டோன் இருக்கா? 1 ஸ்டாக் இருக்கு. 1 ஸ்டாக். இப்போ வந்து இவர் வந்து இன்ஃபினிட் காபிள் ஸ்டோன் செய்கிறதுக்காக இவன் இது பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ போக போக எங்களுக்கு லாவா பக்கெட் அந்த மாதிரிலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுங்காட்டி இவன் இன்ஃபினிட் காபிள் ஸ்டோன் செஞ்சுட்டா நம்ம இடத்த வந்து பெருசு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு அதை பண்ணுறான். அப்படியே டே 1 நைட் வரைக்கும் நாங்கள் மைண்ட் பண்ணதில் மறுபடியும் ஒரு அப்கிரேடை ரீச் பண்ணிட்டோம். அந்த அப்கிரேட் வந்து டீப் கேவு. அந்த அப்கிரேட் அப்போ என்னாச்சுன்னா நம்மளுக்கு நிறைய மாப்ஸ் பண்ணவும், அதில் முக்கியமான மாப் யாருன்னா நம்ம க்ரீப்பர். அவர் வந்து இடத்த சிதறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பிளான் போட்டோம். அந்த பிளானை நீங்களே பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன நினச்சேன், சரி இப்படி வச்சா மாப்ஸ் வராது அப்படின்னு நினச்சிட்டு வச்சேன். அதுக்கு ஃபென்ஸ் தேவைப்பட்டு சுற்றியே வச்சிடலாமே அப்படின்ட்டு சுற்றியே வைக்கிறதுக்காக இன்னொரு 4 ஃபென்ஸ் செஞ்சு சுற்றியும் வச்சுட்டேன். ஒரு ஐடியா, ஸ்டோன்ல ஸ்லாப் செய்ய முடியுமா? ஸ்டோன் ஸ்லாப் செய்வது எப்படி? ஒரே ஒரு ஸ்லாப் எடுத்து அது மேல மறைச்சு வச்சுட்டு இடத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நான் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கப்போ திடீர்னு மழையெல்லாம் வந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ டப்புன்னு 2 ஆக்சலாட்டில் வந்தது. ஆக்சலாட்டில்னா சரி எனக்கு ஆக்சலாட்டில் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஆக்சலாட்டில் இருக்கலான்னு பக்கெட்டில் தண்ணி எடுக்க போனேன். இந்த ஆக்சலாட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப டெரிஃபிக்காக சாவ போகுது. அப்புறம் பறக்கத்தாண்டா செய்யும். ப்ரோ எங்கே ப்ரோ தப்பிக்கிறீங்க? இங்க பார், என் கைக்குள்ள ஆக்சலாட். வாழ்த்துக்கள். இதுக்கு ஒரு இடம் வேணுமே. அப்படியே அங்க பக்கெட்லயே கொண்டு போய் வச்சு மூடிடுறாத டப்பாக்குள்ள. இன்னொன்னு இருக்கே, வேற பிரச்சனை, வேற வழி இல்ல.
சரி ரெண்டுத்தையுமே பிடிச்சி செஸ்ட்டில் வச்சுட்டேன். அந்த ஒயிட்டை பிடிக்கிறப்ப அதுவும் பிங்காக மாறிடுச்சு. இதுவும் பிங்க் கலர் ஆயிடுச்சு. ஓ இருக்கு, கலர் தெரியுது. எங்கப்பா இப்போ ஒரு மின்னல் ஜம்முன்னு இருந்துச்சு. இந்த செஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் நானும் நிறைய ஊழெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெட்டு செய்யலாம் அப்படின்னு போனால் அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் செஞ்சு வச்சுருந்தான். சரி அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பெட்டு செஞ்சு வைப்போமே வச்சுட்டு அப்படின்ட்டு மொதல் டே, அதாவது இந்த இதில் வந்து நம்ம மொதல் டைம் தூங்க போகிறோம். என்ன பண்ண? ஒரே நிமிஷம் நானே ஒண்ணி தொலைற நீ பொண்ணு கேட்டதுக்கெல்லாம். என்னடா ஆச்சு? ஏய் என்னடா மரம் வளர்ந்துருச்சு இந்த இடத்துல. மரம் வச்சா வளரத்தாண்டா செய்யும். அடிக்காதா? அவன் தூங்கிக்கலாம். ஏய் ஏன் பெட்டு? சரி விடு. ஏதோ ஒண்ணு. ஏய் ஏய் சை, நான் உங்ககிட்ட இதுக்கு நான் படுத்து சொல்றா. அடே நைட் ஏய் தூங்கியே பேசலாம். ஏய் நகர்றா நகர்றா. ஓகேவா? என்ன இது? அப்படியே மேல இருந்து மைண்ட் பண்ணு. டோரையும் உடைக்க மாட்டேன், மைண்டும் பண்ணலாம். அப்படின்ட்டு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். மைண்ட் பண்ணி பார்த்தா திடீர்னு க்ரீப்பர் வந்து வெடிச்சிட்டான். நம்ம பண்ண எல்லாமே வீணாக போச்சு. ஓ ஆமாண்டா, எனக்கும் ஒரு ஹார்ட் தான் இருக்கு. இதை நான் எதுவும் பார்க்கல. எனக்கு முதல்ல ஒரு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் பண்ணணும். தண்ணி கீழே வச்சிட்டோம்னா டேமேஜ் ஆகி கம்மி இல்லாம பண்ணிடலாம். சுத்தி தண்ணி வச்சு வரீங்களா? அப்ப என்ன வச்சுட்டுருவேன் பலாக்க சுத்தி சுற்றியும் தண்ணி வச்சா டேமேஜ் இதுக்கப்புறம் க்ரீப்பர் அடிச்சா கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் பண்ணலான்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், பிளாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் அந்த ஆக்சல் ஆட்டில் எடுத்து இங்கே தப்பி தவறி இங்கே வச்சிட்டேன். வச்சா அது பாட்டுக்கு உள்ளே போயிடுச்சு. என்னாச்சு? கிலோமீட்டரியா? அது கீழே போகுது. எல்லாம் வந்து பாத்துக்கங்க கடைசியா ஒரு முறை. Let me know. அப்படிதான் போகுது. வாயை சுத்தி தண்ணி வச்சு விட்டுரு. ஒரு ஆக்சலாட்டில் தானே போச்சு, இன்னொன்று இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா அதையும் அந்த பக்கியை அடிச்சிட்டான். அடித்து அதையும் பறக்க விட்டான். இதுவும் அதுவும் போய் ரெஸ்ட் இன் பீஸ். அருமை ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க முடியலானா சரி ஆக்சலாட்டில் போனால் திரும்ப பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். இதை ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி பாருங்கள். பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் அந்த வாட்டர்லாம் வச்சு எப்படி வைக்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறப்ப அந்த ஸ்லாபை வச்சு சரி ஸ்லாப் மேலே வைப்போம் அப்படின்னு நினச்சி எனக்கு யோசனை வந்தது. அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். சரி ஒர்க் ஆச்சு. சரி இதே மாதிரி சுற்றி வச்சு தண்ணியை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எத்தனை க்ரீப்பர் இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி நாங்கள் அதை பண்ணியும் முடித்தோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானும் திரும்பி சரி போய் மைன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மைனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி நான் போய் இல்லடா க்ரீப்பர் இது மேலதான்டா நிக்கும். எனக்கு ஒரு டவுட் வந்தது, என்னன்னு பார்த்தா க்ரீப்பர் அது மேலே தானே நிற்கும் அப்படின்னு. சரி அவன் ஒரு யோசனை சொன்னான், பக்கெட்டை மறுபடியும் தண்ணி எடுத்து அதில் வெய் அப்படின்னா. சரி நான் அதை எடுத்துகிட்டு வந்து முதல்ல வைக்கையில் தப்பாக வச்சிட்டேன். சரி ரெண்டாவது டைம் அது மேலே போய் நின்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே போய் நின்று வச்சேன். அப்பையும் தப்பாக போயிடுச்சு. சரி சைடில் வந்து அந்த பிளாக் சைட்லேருந்து வைப்போம் அப்படின்னு வச்சா வச்சுட்டேன். கீழே ஒரு ஸ்லாப் அதில் தண்ணி இதாயிடுச்சு. இப்போ பிரச்சனை இல்லை, இங்கே ஒரு தண்ணி வந்துச்சு. ஆடாடா இப்படியே நாங்கள் மைண்ட் பண்ணிவிட்டு இதே பண்ணிகிட்டு இருக்கப்ப திடீர்னு சரி இந்த தண்ணியெல்லாம் எடுத்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு சவுண்ட். என்னடா பார்த்தா டைமண்டுன்னா. முதல் டைமண்ட் அவ்வளோதான், ஒன்று தான். அது எனக்கு தான் டைமண்ட் எனக்கு. ரைட் நீ ஏற்றுக்க. என்சாண்டட் பட்டில் ஆளு கொண்டு ஒன்று. ரைட் குச்சிக்கலாமா? நான் 2ஆம் நம்பருக்கு தான் மாதிரி இருக்கிறேன். ஏய் உன்ட்டு போயிடுச்சு. அது நிறைய இருக்கு. எப்படி? நைஸ்.
அவ்வளோதான் இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கப்ப எனக்கு காப்பர் கோலம் பண்ணலாம் அப்படின்னு யோசனை வந்து சரி நானும் போய் காப்பர் கோலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பம்கின் எடுக்க போனேன். அவ்வளோதான் ஒரு செஸ்ட்டு ஒரு இது ஒரு பூசணிக்காய் மண்டை. பூசணிக்காய் மண்டை நீ நான் போய் மைனிங் போறேன். நார்மல் செஸ்ட் வச்சா போதும்ல? நார்மல் செஸ்ட் ஏன் 4வது நாளோட நிறுத்திக்கலாமா? ஏன்னா இப்பவே வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இதுக்கு மேல இதை வச்சா வரணும். வந்துருச்சு. ஓ இப்படியே போதுமா? இந்த செஸ்டே தேவையில்லையா? மிதக்க வச்சிட்டேன். அப்படியே எனக்கு உன்னோட ஸ்கின் மட்டும் எனக்கு வேணும் சரியா? ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இது ஒன்னொன்னு ஒரு செஸ்ட்ல வைக்குமே. ஆமா அத வேற ஸ்பான் பண்ணி தொலைச்சியா? சரி விடு, அது என்னென்ன பண்ணுதோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு விடு. தூங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாங்கய்யா. இருட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் அடுத்த வீடியோக்கும் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய், போயிட்டு வரேன்.